தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருத்தர் பார்க்குறக்கு அவருடைய நண்பர் போகிறாரு. அப்படி போகிறப்போ அங்கே அவருடைய வீட்டுக்கு முன்னாடி போயின்ட்டு, ஜீவா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்றாரு. அது வீடு பெரிய வீடுலாம் கிடையாது, சாதாரண ஒரு ஓலை குடிசை வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஜீவா அவர் வெளியே வராரு. வந்தவர் இடுப்பில் ஒரு துண்டு கட்டிக்கிறாரு. கொஞ்சம் பொறுங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏனுங்க நேரமாச்சுல்ல போகலாம் வாங்க அப்படிங்காட்டி, இல்லை என்னோடய வேட்டியும் சட்டையும் இப்போ தான் காஞ்சிட்டு இருக்குது, அதனால இடுப்புக்கு துண்டு கட்டிக்கிற, கொஞ்சம் பொறுத்திங்கன்னா அது காஞ்சிட்டு எடுத்து போட்டு போயிடலாம் அப்படிங்காட்டி, ஆமாம் கட்சி கூட்டமெல்லாம் நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய வேட்டி துண்டு இந்த மாதிரி நிறைய துணிகளை தருவாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இல்லையே அப்படிங்காட்டி, அதெல்லாம் அந்த கட்சி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அங்கே இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன், அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார் அவர். அப்படி தனக்கு உடுத்திக்கிறதுக்கு உடைகளை வச்சுக்காம தனக்கு கிடைத்த எல்லாத்தையுமே ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்து அதன் மூலிமா மக்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ஜீவானந்தம் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருத்தர். அவருடைய வாழ்க்கையை நம்மளும் பின்பற்றினா எல்லோருக்கும் நல்லது அப்படிங்கிறத நம்ம நல்லா இந்த சம்பவம் மூலிமா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.